அஷ்டமிங்கிறது சுட்சமம் இருக்கு. ராகு காலம், யமகண்டம், அஷ்டமி, நவமி சில பேருக்கு பொருந்தும். உதாரணத்துக்கு இப்ப நான் என்னோட கரணநாதன் ராகு. எனக்கு ராகு காலத்துல எத செஞ்சாலும் வெற்றி தான். அபார வெற்றி. நான் நெனச்சு பார்க்காத விஷயம்லாம் நடந்துச்சு. இந்த ஆண்டுல தான் நான் அத செக் பண்ணுனேன். நம்ம YouTubeல, நம்ம சேனல்லயே கூட நெறைய பேர் ஜோதிடர்கள் பேசியிருக்காங்க. அப்ப இது உண்மையா? அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆண்டு முழுவதும் நான் செக் பண்ணி பார்த்தேன். எனக்கு கட்டத்துல ராகு எப்படி இருக்காரு? என்னோட கரணநாதன் ராகு ஆக்டிவேட் ஆகுறாரு அப்படிங்கிறத பொறுத்து, நான் ராகு காலத்திலேயே தான் ஒரு பேங்க்ல அமௌண்ட் போட்டா கூட நான் ராகு காலத்தில தான் போடுவேன். ஒரு பொருள் வாங்குறேன்னா, நான் ராகு காலத்தில ஒரு வெள்ளி வாங்குறதோ, தங்கம் வாங்குறதோ எல்லாமே இந்த மாதிரி தான் இந்த ஆண்டு வாங்குனேன். மேலும் மேலும் பெருகுனுச்சு. அது எனக்கு ராசியான ராகு காலங்கிறது எனக்கு ராசி. என்னோட ரிங்டோன் கூட நான் என்னோட கரணநாதன் ராகுங்கிறதுனால, நீயா படத்தோட பாட்டு தான் ரிங்டோனா வச்சிருக்கேன். இந்த மாரி எவ்ரி டே, எவ்ரி டைம் நான் ராகுவ ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். தூங்கி கண்ண விழிக்கும் பொழுதே சமயபுரம் மாரியம்மன். திருவாதிரை நட்சத்திரத்தில் அவதரித்த சமயபுரம் மாரியம்மன். அதேபோல சதய நட்சத்திரத்தின் அம்சம். சதய நட்சத்திரத்தில் அவதரித்த புன்னைநல்லூர் மாரியம்மன் 2 பேரும் நான் நெனச்சு பிரார்த்தனை. அப்ப அங்க ராகு ஆக்டிவேட் ஆகுறாரு. ஒவ்வொரு நிலையிலயும் ராகுவ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்கவங்களோட கரணநாதன ஆக்டிவேட் பண்ணும் பொழுது, சில பேருக்கு பத்திர கரணமா இருப்பாங்க.